ஆனந்தி வந்து பொம்மை மாதிரி நிற்கிறத வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே. ஆனந்தியும் நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, குமரனும் பொம்மை மாதிரி நின்று அந்த சேல்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. சேல்ஸும் ரொம்ப அமோகமாக நடக்குது. எல்லாரோட அவங்களுக்கு தான் நல்ல சேல்ஸ் நடக்குது. இதை பார்த்து பொறாம பிடிச்ச அந்த வந்து வியாபாரி என்ன பண்ணுறாரு, ஆளுங்களெல்லாம் ரவுடிஸ் எல்லாமே அமுச்சு விட்றாரு. அதனால் அந்த ரவுடிஸ் வந்து ஆனந்தி கிட்ட ரொம்ப தவறாக நடந்துக்கிறாங்க. இதனால் செமையாக டென்ஷன் ஆகிறார் குமரன். உடனே வந்து குமரன் என்ன பண்ணுறாரு, ஆனந்தியை வந்து காப்பாற்றுறாரு. அந்த ரவுடிஸ் எல்லாம் போட்டு அடித்து வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வராங்க, பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அடுத்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு நல்ல காலம் இந்த தம்பி வந்து காப்பாற்றினாரு, இல்லைனா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனந்தி வந்து குமரனுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனந்தி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன் ஆனந்தி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்கிறாரு. அதை கேட்டு ஆனந்தியும் ரொம்ப நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் யார் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணதோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஆனந்தியும் வந்து குமரனும் தான் நிறைய வந்து அவங்க வந்து விற்றுருக்காங்க பொருள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால் வந்து அதிகமாக விற்ற இவங்க 2 பேர்லேயுமே வந்து யாருக்கு முதல் பரிசு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனந்தி சொல்கிறாங்க, குமரனுக்கே நீங்கள் கொடுத்துருங்க, அவருக்கே கொடுத்துருங்க, அவர் தான் எனக்கே ஸ்டால் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஆனந்திக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு இல்லை நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சேர்ந்த மாதிரி வந்து அந்த பரிசை வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து ஆனந்தி, குமரன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ட்ரிப்பு இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு. இந்த ட்ரிப்பு என் மனசில் மறக்கவே முடியாது, எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஆனந்தி கிட்ட வந்து குணவதி கேட்குறாங்க, உண்மையிலே வந்து குமரன் சார் கிரேட்டு, அவர் எவ்வளோ தூரம் நம்மளுக்காக வந்து எஃபர்ட் போட்டு எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, உன்னையும் காப்பாற்றிருக்காரு, அதே டைமில் உனக்கு பிஸ்னஸும் கொடுத்துருக்காரு. குமரன் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொண்ணும் கொடுத்து வச்சுருக்கணும், உண்மையிலே சொன்னால் அவரை கட்டிக்க போகிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குணவதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஆனந்தி ஆமாம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயந்தான், இந்த மாதிரிலாம் ஜென்ஸ்லாம் இருக்காங்க, எனக்கும் வந்து ஒருத்தர் வாச்சாரில் அவரை நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல, அந்த வீரபத்ரன் வந்து பண்ண பாட்டுக்கு ஜென்ஸை பார்த்தாவே டென்ஷனாக இருந்தது எனக்கு, சரி எல்லா ஆம்பளைங்க இப்படி தான் இருப்பானுங்களோ நினச்சிட்டு நான் கூட ஒரே டென்ஷனாக இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி குமரன் சாரை பார்த்தோன்னு தான் தெரியுது, ஆம்பளைங்களே வந்து நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட குணவதி வந்து ஆனந்திக்கும் குமரன் மாதிரியே வந்து குமரன் சார் மாதிரியே வந்து ஒரு புருஷன் கிடச்சா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஆனந்தியோட வாழ்க்கை, என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை இப்படி கஷ்டப்பட்டுருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க, ஆனந்தி எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து ஆனந்தி வந்து குமரனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நீங்கள் இல்லைன்னா இந்த ட்ரிப்பு இந்த அளவு நிறைவாக முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லங்கன்றாங்க. அடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே விற்று போச்சு, அது இல்லாமல் நிறைய ஆர்டரும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக அந்த வியாபாரி வராரு. பார்த்துக்கிறவங்க எல்லாரையும், எங்கள் பிஸ்னஸ்லாம் நாசப்பட்டு நீங்கள் மட்டும் நல்லா சேல்ஸ் பண்ணுறீங்களா, உங்கள் ஊருக்கு வாங்க, ஊரில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து பார்த்துக்கலாம் ஆனந்தி, இந்த மாதிரி ஆளுங்களாம் வயிற்று வச்சுட்டு பிடிச்ச ஆளுங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் பார்த்துட்டோம், இவங்க பார்த்துக்க மாட்டோமா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க, ஏன்னா அந்த ஆள் ஒரு மாதிரி பேசிட்டு போனார் அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போனோன்னே எல்லாம் அங்கே இருக்க அந்த வந்து ஆளுங்க சங்கத்து ஆளுங்களாம் வந்து இவங்க 2 பேருமே பாராட்டுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம ஊருக்கு நிறைய பெருமை செடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பாராட்டுறாங்க. அடுத்து வீட்டில் உள்ளவங்களாம் ஆனந்தி கிட்டே எப்படிமா அந்த ட்ரிப்பு எல்லாத்தையும் கேட்டாங்க. இந்த மாதிரி குமரன் சாரை பற்றி பொழுது பேருந்து ஆனந்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு தம்பி நம்ம பொண்ணுக்கு கிடச்சா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.